Srividya College of Arts and Science. Admission going on. துவக்க விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது. இதற்கு சிறப்பு வந்திருக்கக்கூடிய தாசில்தார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை பொறுத்தவரை தாசில்தார் என்பதை விட தனக்கென்று ஒரு அடையாளம் வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். பல மாணாக்கர்களுக்கு எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் அவர் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி போன்ற சிறப்பு பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கின்ற மாமனிதர் என்று நமக்கு துவக்க விழாவிலே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவரை மீண்டும் மீண்டும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த கல்லூரியினுடைய முதல்வர் திரு கணேசன் அவர்களுக்கும் ஸ்ரீவித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துணை முதல்வர் பசுமை அம்மா அவர்களுக்கும் டாக்டர் பசுமை அவர்களுக்கும் ஸ்ரீவித்யா பொறியியல் கல்லூரியுடைய முதல்வர் டாக்டர் லூயிஸ் பாப்பா அவர்களுக்கும் ஸ்ரீவித்யா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியுடைய முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல மாணாக்கர்களை உருவாக்குவதில் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பல்வேறு கல்வி நிலையங்களில் வந்திருக்கக்கூடிய எனது அருமை நண்பர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனையோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருந்தாலும் கூட எங்களுக்கும் நம்பிக்கை வைத்து திரளாக மாணவர்கள் சேர்ந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரியை பொறுத்த மட்டிலே கடந்த காலங்களை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கல்லூரி முதல்வரும் அவருடைய பரிவாரங்களும் ஆசிரியர் பெருமக்களும் இரவு பகல் என்று பாராது மாணவர்களுக்கு நல்ல பண்பாளராக உருவாக்கக்கூடிய பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். காலத்தை கருதாமல் டைம் பார்க்காமல் வேலை பார்க்கிறாங்க. அந்த பண்பாளரான மாணவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். இங்கே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் செல்லுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது எப்படின்னா உங்களுக்கு நல்ல மாணாக்கர்களை தவிர அதோடு எல்லா மாணாக்கர்களுக்கும் போகும்போது ஏதாவது ஒரு வேலை வாங்கி தர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த பிளேஸ்மெண்ட் செல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுவே நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் போனதுக்கு முன்னாடி தொழில் முனைவோர்களாக நிறைய பேர் ஆக வேண்டும் என்று கருதுகிற அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகளும் உங்கள் விருப்பம் உள்ளவர்களுக்கு வேலை வாங்கி கொள்ளக்கூடிய அளவிலே இங்கே பார்த்து கொண்டிருக்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு மாணவர்கள் நான் சொல்லிக்கொள்ள வேண்டியது, மாணவர்கள் தனியாக இருக்கும் பொழுது அவனுடைய நடவடிக்கை ஒரு மாதிரியும் கூட்டத்திலே சேரும்போது ஒரு நடவடிக்கை வேறுபாடு இருக்கின்ற நிலையை கல்வி நிலையங்களில் காண்கிறோம். மற்றவர்கள் நம்மை ஆளுமை செலுத்த விடக்கூடாது. நாம் நாமாக இருக்க வேண்டும். தனித்துவமாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாணவனும் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்குள்ள தனித்திறமை இருக்கிறது. தனித்திறமை என்று கண்டுபிடிப்பது உங்களுக்கு உதவியாக இருப்பது ஆசிரியர் பெருமக்கள். இப்போ இங்கே என்ன கேட்டீங்கன்னா
உங்களுக்குள்ள எந்த விதமான பாரபட்சம் பார்க்காம தான் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளக்கூடாது. இப்போ சரித்திரத்தை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் உயரம், நேரம், ஜாதி, மதம், உடற்குறைகள் இவர்கள் எல்லாவற்றையும் மீறி பெரிய மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். பாரத பிரதமராக வந்திருந்தோம் ரொம்ப குட்டை, தாமஸ் ஆல்வா எடிசன் குறைவுள்ளவர். ஆகவே தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள ஒரு தனி திறமை இருக்கிறது. சேற்றிலே செந்தாமரை முளைப்பதை போன்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறமை இருக்கிறது. இங்கே படிக்கிறது படிப்புங்கிறத தாண்டி உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கின்றது என்பதை பார்த்து அதுக்குள்ள திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறது. வெளியே போனால் படிப்புக்கு வேலைக்கு சம்மந்தம் இல்லை, உங்கள் திறமை தான் பேசும். அந்த திறமை என்ன என்பதை கற்றுக்கொண்டு பரதம், கிராமியங்கள் பல்வேறு ஒரு வசதியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எடுத்தீங்கன்னா சமயோஜிதமாக இருக்க வேண்டிய எந்த நேரத்திலே சமயோஜிதமாக இருக்க வேண்டும், எந்த சோதனைகளையும் சாதனையாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இதை சொல்லிக் கொடுப்பாங்க. இவர் நம்ம நெப்போலியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப குட்டையா இருப்பார். ஆனால் அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆகவே எந்த விதமான குறைபாடுகளும் நீங்களாக நினைத்துக் கொள்வீர்களானால் அது தவறு. அதையும் மீறி உங்கள் சாதனையை கொண்டு வரக்கூடிய அளவிலே நீங்கள் வர வேண்டும். இங்கே படிக்கின்ற மாணவர்கள் அனைவரும் நல்ல மாணவர்களாக படித்து நல்ல பட்டம் பெற்று நல்ல பண்பாளர்களாக வெளியே சென்று இந்த கல்லூரியை மாற்றம் கட்டிக்காக்க வேண்டுமா உங்களிடம் வேண்டி கொண்டு அவர்களே நன்றி வணக்கம்.